ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பணம் வாங்கிடுவார், அட்வான்ஸ் வாங்கிடுவார், ஆனால் திருப்பி கேட்டாக்கா தரமாட்டார், டேட் கொடுப்பாரு, அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க மாட்டார். இப்போ போய் அவரை தவறாக பேசினா அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு யாராவது யோசிச்சு பார்க்குறாங்களா? எப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக, பெண்களுக்கு தான் முக்கியமாக பெரிய ரசிகராக இருந்தார் அவர். நம்ம ஏதாவது ஒரு டவுன் ஆகிட்டு அந்த மூவியை போய் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஆக்டிங் பார்க்கும்போதே குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. என்னென்னா லேட்டாக தான் வருவார், கால் ஷீட் கொடுக்குற மாதிரி அந்த டைமிங்க்கு வரமாட்டார். அவருடைய கால் ஷீட்டுக்காக ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம், டேரக்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்க வீட்லேயே தவம் வைப்பாங்களாம். பாலிவுட் கோமாளி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1980லையும் சரி 90லையும் சரி இவர் தான் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். என்னதான் இதயம் படத்தோட முரளி சாராக இருக்கட்டும், கமல், ரஜினி எல்லாருமே இருந்தாலும், மோகன் ஒரு பக்கம் இருந்தாலும், ராமராஜன் சார் ஒரு பக்கம் இருந்தாலும், இவருக்குன்னு தனி ரசிகர் படையே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கே கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு பெண் ரசிகர் தான் ரொம்ப அதிகமாக இருந்தார். இவர் ஒரு கனவு கண்ணனாகவே எல்லா பெண்களுக்குமே இருந்தார். இவரை பார்த்தாலே இவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். ரஜினி சாருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, அது இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் நடக்கிற ஸ்டைலு, பார்க்குற பார்வை, அந்த கையை அப்படி சுண்டி இழுக்கிறது, எப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக, பெண்களுக்கு தான் முக்கியமாக நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. நான் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு. நம்ம நவரச நாயகன் கார்த்திக் சாரை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். அவர் ஸ்டார்டிங்கில் நடித்த அலைகள் ஓய்வதில்லை, பொன்னுமணி, அக்னி நட்சத்திரம், மௌன ராகம், கோபுர வாசலிலே, வருஷம் 16, உள்ளத்தை அள்ளித்தா, பிஸ்தா, இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நடித்த படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு டவுன் ஆகிட்டு அந்த மூவியை போய் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஆக்டிங் பார்க்கும்போதே எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், பொண்ணுங்களை வந்து இப்போது மாமா பசங்க அத்தை பொண்ணுங்களை வந்துட்டு டீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவார் நம்ம நவரச நாயகன். கார்த்திக் சாரை பற்றி தாங்க சொல்கிறேன். இதில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். மௌனராகம் படத்தில் 2 ஹீரோ இருப்பாங்க. ஒரு பக்கம் மைக் மோகன் இருப்பார், இன்னொரு பக்கம் கார்த்திக் சார் இருப்பார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு பேசும் பொருளாக இருக்க அந்த கேரக்டர் என்ன, மிஸ்டர் சந்திரமௌலி. அவர் எவ்வளோ அழகாக கூப்பிடுவார்ல, ரேவதியை விரட்டி போயிட்டு லவ் பண்ணுவார். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அவங்கள அடிப்பாங்க. அந்த சீன் நம்மளாம் பார்த்துருப்போம், எல்லாருக்கும் மைண்டில் இருக்கும் தானே. அந்த இடத்துல அடிபட்டு ரொம்ப ஒரு மாதிரி தள்ளாடி நிற்பார். ஆனால் ரேவதியை பார்த்தோன்னு இப்படி கண்ணடிப்பார். எல்லாருக்குமே பிடிக்கும் தானே அந்த சீனு. ஸோ இப்போலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க எல்லா படத்துலையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி நட்சத்திரம் படம் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பிரபு சார் இருப்பார், இன்னொரு பக்கம் இவர் இருப்பார். 2 பேருக்குமே ஈக்குவலான ரசிகர்கள் இருப்பாங்க. இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான நவரச நாயகன் கார்த்திக் சார் தான். அவர் நடித்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்கு மேலே தாங்க ஓடிக்க ஒரு வெற்றி படமாக தான் அவர் கொடுத்துருக்காரு. அவரை வச்சு டைரக்ட் பண்ணுற டேரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் லாபம் இல்லாமல் போனதே கிடையாது. அவருடைய கால் ஷீட்டுக்காக ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம், டேரக்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்க வீட்லேயே தவம் வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான பர்சனாக இருந்தார் கார்த்திக் சார். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. என்னென்னா லேட்டாக தான் வருவார், கால் ஷீட் கொடுக்குற மாதிரி அந்த டைமிங்க்கு வரமாட்டார், லேட்டாக வருவார், லேட்டாக போவார், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய கான்ட்ரவர்சியாக போயிட்டே இருந்தது. ஆனாலும் மனுஷன் லேட்டாக வந்தாலும் ஒரே டேக்கில் அவங்க சொல்கிற சீனை அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்துட்டு போவாராம். இப்படி எல்லாம் பாசிட்டிவாக அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எப்போ சொல்கிறேன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மட்டும்தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் 2 பேர் நான் சொல்ல வரேன். ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்னென்னா பணம் வாங்கிடுவார், அட்வான்ஸ் வாங்கிடுவார், ஆனால் திருப்பி கேட்டாக்கா தரமாட்டார், டேட் கொடுப்பாரு, அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க மாட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அவர் அந்த மாதிரி பண்ணார் இல்லையா, அந்த டைமே நீங்கள் அவர்கிட்ட போய் பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வேறு ஹீரோ போட்டுக்கோன்னு அப்பயும் அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அவரை, அதுவும் இப்போ வயசான காலத்தில் சில கொஞ்சம் உடம்பு முடியாத நிலையில் இருக்கார், இப்போ போய் அவரை தவறாக பேசினா அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு யாராவது யோசிச்சு பார்க்குறாங்களா? இப்போ அவருக்கு கொஞ்சம் வயசானாலும் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ அவரோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதே ரசிகர் தான் இன்னமும் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் அன்னைக்கு தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் சரி, டேரக்டரும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அப்போவே பேசி அப்போயே தீர்த்துருக்கலாம் இந்த விஷயத்த. இப்போ போய் எடுத்து பேசி என்ன யூஸ் இருக்குது?
இப்போ அவர் வந்து யோசிப்பார் இல்லையா, நம்மளை பற்றி இப்படி பின்னாடி பேசுகிறாங்களே, அன்றைக்கி நம்மளை பற்றி எதுவுமே சொல்லலை, ஆனால் இன்றைக்கி நம்மளை பற்றி இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக கார்த்திக் சார் வருத்தப்படுவார். இன்னொன்று, யாராக இருந்தாலும் சரி, இவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அப்பப்போ பேசி தீர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் பேசுகிறதுனால என்ன யூஸ் இருக்குது? தேவையில்லாத மன கஷ்டம் தானே வரும். இப்போ அதே மாதிரி தான் கார்த்திக் சாருக்கும் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்க 2K கிட்ஸில் இப்போ இருக்க ஆக்டர்ஸ் ஹீரோஸ்லாம் இருந்தாலுமே அவரை போல் யாருமே வரமாட்டாங்க. நடிப்புனா அவர் தான், ஸ்டைலுன்னா அவர் தான். ஸ்டைலுன்னா நம்ம எல்லாருமே சூப்பர் ஸ்டாரை தான் நினைப்போம், ஆனால் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, இவருக்குன்னு பெண் ரசிகர்கள் தனியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய படங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் நடித்த படங்களை பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாரோட படத்தை எடுத்து பாருங்கள், அவர் எப்படி நடிச்சிருப்பார், அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கணும். இப்போ வரக்கூடிய ஹீரோஸ்க்கு நாங்கள் ஒரு அட்வைஸ் மாதிரி வைக்கிறோங்க. எப்போவுமே கர்மான்றது உண்மைன்னு தாங்க. நம்ம எப்பயோ பண்ண விஷயங்கள் பாவங்கள்லாம் வந்துட்டு கர்மா ரிவெஞ்ச் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அப்போது அவர் எந்த மனநிலையில் அந்த மாதிரி பண்ணார், ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் டேரக்டர்ஸ்கிட்டையும் எந்த மனநிலையில் அவர் பண்ணாருன்னு தெரில. அது இப்போ அவரை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இப்போ போய் அவரை பற்றி ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் நவரச நாயகன் கார்த்திக் சார் தான். அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, நவரச நாயகன் கார்த்திக் சார் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.